யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. என்னாலும் நடத்துவாரே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, காரணம் துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை, ஆமென். துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன்னவர், சொன்னதை செய்திடும். கரங்களை உயர்த்தி நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொல்லுவோம், நம்புவே நம்புவே. ஆமே நம்புவே. விசுவாசத்தோடு என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. நேசித்தவர் ஆமென். என் ஓட்டத்தில் நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன். ஹல்லேலூயா. நம்புவேன். ஆமென். நம்புவேன் இறுதி வரை. நம்புவேன். விசுவாசத்தோடு சொல்வோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வான். ஆமென். எந்த சூழ்நிலையும் glory என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் அவர் வரும் வரை. இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுவோமா? என்னை நம்பியவர், என்னை நம்பியவர் அவர் வரும் வரை காத்து கொள்வே. கிருபையா எங்களை தெரிந்தெடுத்தவரே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து எங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி எங்களை பாடவும் வைத்தீர், உம்மை குறித்து சொல்லவும் வைத்தீர். ஆண்டவரே, இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் அப்பா. நீர் முன்னறிந்து முன்குறித்து அழைத்திருக்கிறீர். நன்றி அப்பா, தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே,
ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹalleluya. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். எபேசியர் 3வது அதிகாரம் அதனுடைய 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மைக்ல வாசித்தா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹalleluya. நன்றாய் தெரிந்த பழகின வசனம் இன்று பேசும்படி ஆவியானவர் நினைவிலே கொண்டு வந்த வார்த்தை. நான் பிரசங்கம் பண்ண போறதில்லை, எனக்கு பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்த சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறதா? ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள்ள இன்னொரு வல்லமை கிரியை செய்கிறது? சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹalleluya. இனி 1 hour நான் இப்படி சொல்லிட்டே இருப்பேன் உங்க கிட்ட, கோச்சிக்காதீங்க. ஆமென். நான் கிரியை செய்கிறது அல்ல, என்னையும் மிஞ்சின ஒரு வல்லமை, என்னை நானாக்கின ஒரு வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஆமென். எத்தனை பேருக்குள்ள கிரியை செய்கிறது? இது ஒரு பெரிய கேள்வி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 4வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், கவனியுங்கள். 2 இடத்துல போய் பிரீச் பண்றத பார்க்க முடியும். ஒன்று, தாம் வளர்ந்த நாசரேத் ஊர்ல போய் பிரீச் பண்றார். அதுக்கப்புறம் கப்பர்நகூம்ல போய் பிரீச் பண்றார். தாம் வளர்ந்த நாசரேத் ஊர்ல அவர் பிரீச் பண்ணார், ஆனா எந்த கிரியும் அங்கே செய்யவில்லை. ஆனால் கப்பர்நகூம்ல அவர் பிரீச் பண்றது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பிசாசுகள் துரத்தப்படுகிறது, நோய்கள் நீங்குகிறது, அங்க ஒரு வல்லமையான கிரியை நடக்குது. நாசரேத்தூர்ல வேற இயேசு, கப்பர்நகூம்ல இன்னொரு இயேசு இல்ல. நாசரேத்தூர்ல இயேசுவை கிரியை செய்ய விடல, கப்பர்நகூம்ல இயேசுவை கிரியை செய்ய விட்டாங்க. ஆமென். நாசரேத்தூர்ல ஜீசஸ் பிரீச் பண்ணும்போது அவர் கையிலே ஏசாயா நிருபம் கொடுக்கப்படுகிறது. அவர் வாசிக்கிறார். வாசித்து புஸ்தகத்தை சுருளை சுருட்டி கொடுத்து விட்டு அவர் உட்கார்ந்தார். எல்லாரும் என்ன கிருபைப்பா, கிருபையுள்ள வார்த்தையை குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். அதன் பிறகு மீண்டும் அவருடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறார். இவர் ஆரம்பிக்கும் போது யூதருடைய பார்டரை தொட்டார். சிலருக்கு எல்லையில கை வைக்க கூடாது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. யூதர்கள் ஒரு எல்லை போட்டு யெகோவா தேவன் எங்களுக்கு மட்டும்தான் தேவன் ஒரு 4 சுவரை போட்டு அவரை பிடிச்சு உள்ள அடக்கி வைக்க பார்த்தாங்க. அவர் ஒருவரே தேவன் என்பதை அவர்களே மறந்துட்டாங்க. ஆமென். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? சாரிபாத் விதவைய இந்த பார்டரை உடைச்சு உள்ள கொண்டு வரார். ஆமென். இந்த எல்லையை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாதுன்ற இந்த இடத்துல ஆண்டவர் எல்லையை உடைக்கிறார். கேட்கிறார், இஸ்ரவேல்ல வேற விதவைகளே கிடையாதா? ஏன் சாரிபாத்தில் இருக்கிற விதவை கிட்ட எலியா அனுப்பப்படுகிறான்? இப்படி சொல்லும் போது அவங்களுக்கு விறுவிறுன்னு வருது. அப்புறமா நாகமான உள்ள கொண்டு வரார். இஸ்ரவேல்ல எலியா நாட்கள்ல எத்தனை குஷ்டரோகிகள், எலிசாவி நாட்களில எத்தனை குஷ்டரோகிகள் இருந்தாங்க. அப்படி இருந்தும் நாகமானுக்கு தானே சுகத்தை கொடுத்தாருன்னு சொல்லிவிட்டு அவர் அந்த எல்லையில கை வச்சார் பாருங்க. ஜீசஸ் மேல கை வச்சுட்டாங்க. இயேசுவை ஆலயத்தை விட்டு வெளியே கொண்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல அவருக்கு அவ்வளவுதான் ஸ்பேஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான் ஸ்பேஸ். நாசரேத்தூர்ல அவருடைய வார்த்தையில் இருக்கிற கிருபை மட்டும் வெளிப்பட்டது. அங்கிருந்து வெளியே வந்த இயேசு நேரா எங்க போவார் தெரியுமா?
கப்பர்நகமுக்கு போவார். அந்த இடத்துல அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யாருப்பா இவரு? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இவர் கட்டளையிட பிசாசெல்லாம் ஓடுதே. நாசரேத்துல ஓடல, இயேசு இருக்கிறார். கப்பர்நகூம்ல அவருடைய வார்த்தை வெளிப்படும் போது நம்ம எல்லாருமே வார்த்தையை பேசுகிறவர்கள். இது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். வார்த்தையில் இருக்கிற கிருபை வெளிப்படுகிறது, வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறதா, வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வெளிப்படுகிறதா, வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வெளிப்படுகிறதா? நமக்குள்ளே அவர் கிரியை செய்வதற்கு நாம கொடுக்கிற ஸ்பேஸ் என்ன? ஆமென். நமக்குள்ளே இயேசு கிரியை செய்வதற்கு நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். நமக்குள் இருந்து நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் ஒரு வல்லமை எனக்குள் இருந்து கிரியை செய்கிறது என்பதை ஒரு தேவ பிள்ளை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இயேசு சொல்வார் சீஷர்களிடத்துல, உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம் என்று நீங்க பயப்படாதிருங்கள். ஆமென். நீங்க பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். காரணம், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவேன் ஆவியானவரே. இயேசு இந்த பூமியில வரும்போது மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமாகி. அவருக்கு கண் இருந்துச்சு, மூக்கு இருந்துச்சு, வாய் இருந்துச்சு, நம்மள மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஆமென். ஆனால் ஆவியானவர் வரும்போது அவர் மாம்சமாகி வரவில்லை, அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். நம்முடைய வாயை தெரிந்தெடுத்தார் அவர் பேச, நம்முடைய கண்களை தெரிந்தெடுத்தார் அவர் பார்க்க, நம்முடைய செவியை தெரிந்தெடுத்தார் அவர் கேட்க, நம்மை தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார். ஆமென். இங்கே நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற என்று சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. என்ன அப்படின்னா, அவர் கிரியை செய்யணும்னா நம்முடைய வேண்டுதலுக்கும் நினைவுகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆமென். நாம் என்ன வேண்டுகிறோம்? ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? என் நினைவுகள் எனக்குள் இருக்கிறவரை கிரியை செய்ய வைக்குதா, என் நினைவுகள் எனக்குள் இருக்கிறவரை கிரியை செய்ய விடாமல் இருக்க பண்ணுகிறதா? நாம் வேண்டுகிறதற்கும் நம்ம எதை ரொம்ப நினைக்கிறோமோ அதை தான் வேண்டுவோம். கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பை சொல்லுவோம், தனிப்பட்ட ஜபத்தில் குறிப்பு ஓடாது, நமக்கு உள்ளே இருக்கிறது தான் ஓடும். நம்ம எதை ரொம்ப நினைக்கிறோமோ அதை தான் நம்ம ஜபத்தில் வைப்போம். இதான் உண்மை. எதை ரொம்ப நினைக்கிறோமோ அதுதான் ஜபத்தில். நம்ம எதை நினைக்கிறோம்? என்னுடைய நினைவுகள் எனக்குள் இருக்கிறவரை கிரியை செய்ய வைக்குதா, என்னுடைய நினைவுகள் எனக்குள் இருக்கிறவரை கிரியை செய்ய விடாமல் இருக்க பண்ணுகிறதா? ஆமென். என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சங்கீதம் 77 நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. அதனுடைய முதல் பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ, இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ, அவருடைய கிருபை முற்றும் அற்று போயிட்டோ, வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிட்டோ, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். என்ன கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளும் எழும்புகிற கேள்விகள். அவ்வளவுதானா? நெகட்டிவான எண்ணங்கள். இப்படி சொல்லிட்டே இருக்கிறார் வாக்குத்தத்தம். அவ்வளவுதானா? இரக்கம் செய்ய மறந்தாரா? ஜெபத்துக்கு பதில் இல்லையா? கைவிட்டுட்டாரா? இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது சங்கீதக்காரன் அவரை ஸ்டாப் பண்றார். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது என் பலவீனம். இந்த எண்ணங்கள் என்னில் தொடரக்கூடாது. இது என் பலவீனம். இப்படிப்பட்ட எண்ணங்களே நான் என்னில் தொடர வைக்க கூடாது. அங்க அவன் ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, 11 முதல், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், அவருடைய அதிசயங்களை நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை எல்லாம் யோசிப்பேன் என்றேன். நினைவை சேஞ்ச் பண்றார், நினைவை மாற்றுகிறார். நமக்குள்ள எப்பேற்பட்ட நினைவுகளுக்கும் இடம் உண்டு. ஆனா அந்த நினைவுகளை மாற்றி
ஆவியானவர் நமக்குள் இருந்து கிரியை செய்வதற்கு ஏதுவான நினைவுகளுக்கு நம்ம இடம் கொடுக்கிறோமா என்பதுதான் கேள்வி. எழும்புகிறது. ஆண்டவர் கைவிட்டாரா? ஆண்டவரே, நாங்க இவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணி ரிசல்ட் இல்லையா ஆண்டவரே? கைவிட்டாரா? இயேசு கிறிஸ்து 40 நாள் ஜெபத்தை முடிச்சதும் முதல்ல வந்து நின்னது யாரு? பிசாசு. அப்ப நம்ம ஜெபம் முடிஞ்சு வந்தது நிக்கிறது மேக்சிமம் யாராதான் இருக்கும்? ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பாருங்க, ஈசாக்கு ஜெபம் பண்ணி முடிச்சு கண்ணை திறந்தது யார் வந்தா தெரியுமா? ரெபெக்காள். வந்ததும் கூட்டிட்டு போகல, அவர் விசாரித்து இது அப்படிதானே. சிலர்லாம் கண்ணை திறந்து பார்த்ததும் கூட்டிட்டு போய் ஆண்டவர் என்னை ஏமாற்றி விட்டார், ஆண்டவர் என்னை கைவிட்டார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல, ஆண்டவர் ஜெபத்தை முடிச்சதும் வந்துட்டான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். நல்ல கவனிங்க, பரலோகம் எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்குதோ அங்க கொஸ்டின் மார்க் வைப்பான் சாத்தான். பிதா சொல்றார், இவர் என்னுடைய நேசம், அங்க ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். இவன் அந்த கேள்வியோட வரான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல முதல் கேள்வியை கொண்டு வந்தது யாருதான்? சாத்தான், சர்ப்பத்தின் வாயில. அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த கொஸ்டின் மார்க் எல்லாம் பாம்பு மாதிரியே இருக்கும். இதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு கேட்டான். அவர் இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். ஒரே ஒரு கனியை பத்தி மட்டும் தான் சொல்லுவார், மீதி எல்லாத்தையும் சாப்பிடுங்கிறார். ஆமென். ஆண்டவர்கிட்ட ஆதாமும் ஏவாளும் 2வது அதிகாரத்துல ஏன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கவே இல்லை. ஏன் கேட்கலன்னா கொடுத்தது அதிகம். அவருடைய நுகம் வந்து ரொம்ப லகுவானது. ஆமென். அதாவது அவருடைய நுகத்தை விட அவருடைய ஊழியம் செய்கிறதுல இருக்கிற சுகம் பெருசு. சாத்தா அந்த சுகத்தை மறக்க வச்சு நுகத்தை பெருசா பேசிட்டு இருப்பான். ஹல்லேலூயா. இந்த நுகம் ரொம்ப லகுவானது. ஆண்டவர் சொல், இது சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இது எல்லாம் நீ சாப்பிடு, இது மட்டும் நீ சாப்பிடாத, இது புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய் சொல்லும் போது ஏன் ஆண்டவரை சாப்பிட கேட்கல? ஏன்னா கர்த்தர் தந்ததே நிறைவு. கர்த்தர் தந்தது நிறைவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சவுலின் பட்டயம் தாவீதுக்கு செட் ஆகாது, தாவீதின் கவன் சவுலுக்கு செட் ஆகாது. ஆமென். அவங்களுக்கு பட்டயம் கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன பையன் தான் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் ஆமென் அதை இச்சித்து இதை விட்டு சவுல போல ஒரு இடத்துல போய் உக்காந்து இருக்கிறோம். இல்ல 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 இல்ல, சவுலின் பட்டயத்தை மாட்டி விடுறதுக்கும் சவுல் ரெடியா இருக்கும் போது தாவீது ஃபர்ஸ்ட் எஸ்ங்கிறார். அப்புறம் தாவீது ஏன் நோன்னு சொன்னார் தெரியுமா? அதை அவர் போட்டு நான் நடந்து பார்த்தா இல்ல இல்ல, அவரை 2 பேர் தூக்கிட்டு போற நிலைமை ஆயிட்டு, இல்ல இல்ல இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ட்டாரு. ஆமென். தேவன் நமக்கு தந்தது பெருசு, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத வந்து சாத்தான் மறக்க பண்றதுக்கு வேதத்தை புரட்டுறான். ஆண்டவர் இதில் உள்ள கனிகள் எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோ, கேள்வியோட வரான். அந்த இடத்துல திணறி போயிட்டாங்க. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இங்க பழம் மேட்டர் கிடையாது. ஏதேன்ல கர்த்தர் கொண்டு வந்தது பழம் சாப்பிடுறதுக்கு இல்ல, பழகுறதுக்கு. ஆமென். ஆண்டவர் கொண்டு வந்ததே உறவு. அதான் சொன்ன, இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று சொன்னது உண்மையிலே அந்த இடத்துல ஒரு உண்மையான மரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு மனுஷனுக்கு இடையே இருக்கிற உறவு கட்டாயிட்டு. ஒரு உண்மையான மரணம் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே இருக்கிற உறவு கட்டாகிறது. அங்கதான் மரணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். அதனாலதான் ஜீசஸ் வரார். ஜீசஸ் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஏதேன்ல கட்டானது, ஏதேன்ல கட்டானது. ஏதேன்ல கட்டானதுக்கு அப்புறம் மனுஷன் தேவனை எப்படி கூப்பிட ஆரம்பித்தான் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய அப்படிதான் கூப்பிட ஆரம்பித்தான். ஒரு விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. நம்ம எல்லாம் ஊழியக்காரங்க ஆறதுக்கு முன்னாடி முதல்ல பிள்ளைகளானோம். ஆமே, எடுத்ததும் நம்ம ஊழியக்காரங்களா வரல. முதல்ல அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்தமா அப்பான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் பர்சனலா ஆமென் சொல்றீங்க அப்படின்னு நான் கை தூக்கல. ஆனா பல நேரத்தில் நம்ம பாட்டு பாடினா மட்டும்தான் அப்படி சொல்றோம்ல.
ஆமென். அப்பா பிதாவே, சீஷர்கள்ட்ட தான் சொல்லுவார் பாருங்க, நீங்களோ ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த பிராமிஸே தான், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அந்த எண்ணத்துக்கு நீ இடம் கொடுத்துறாத. நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய். அதனாலதான் இயேசு எந்த இடத்துல எல்லாம் சோர்ந்து போகிற நிலைமை வருதோ அந்த இடத்துல அப்பாவை தான் ஃப்ரெண்ட்ல கொண்டு வைப்பார். நீங்க எல்லாம் என்ன தனியா விட்டு போவீங்க, ஆகிலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். 40 நாள் பாஸ்டிங் முடிஞ்சதும் வரோம், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏன் வசனத்தை வச்சு அவன் அடிக்கிறார்னா, அந்த எதிரான எண்ணங்களுக்கு தனக்குள்ளே அவர் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் அவர் உறுதியா இருக்கிறார். ஆமென். எதிரான எண்ணங்கள் நமக்குள்ளே இடம் நாம் கொடுக்கும் போது அது என்ன செய்கிறது என்றால், நம்மை நெகட்டிவா சிந்திக்க வைக்கிறது. நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவரை கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அது தடை பண்ணுகிறது. எனக்குள்ளிருந்து ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. இந்த காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு, ஆமென், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன் என்ன செய்கிறானா, துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, அவனை புறம்பே தள்ளு, அவனை புறம்பே தள்ளு. இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. துக்கமா இருந்தாலும் பரவாயில்ல ஆபிரகாமே, நீ அவனை புறம்ப தள்ளிதான் ஆகணும், நீ வெளியே தள்ளிதான் ஆக வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கிரியை செய்வதற்கு என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வேண்டுதல்களும் தடையாய் இருக்கவே கூடாது. எலியா ஒரு ஜெபம் பண்ணார், சூறை செடிக்கு கீழே இருந்து. என்ன ஜெபம் பண்ணார்? சாரி, நான் அப்படி கேட்டுட்டே இருப்பேன். என்ன பிரேயர் பண்ணார்? போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். ஆவியானவர் கிரியை செஞ்சாரா? ஆமே. நம்ம ஜெபத்தின்படி எல்லாம் கிரியை செஞ்சிருந்தா என்னைக்கோ நம்ம கதை முடிஞ்சிருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ஆனா கேட்கறது நம்ம ஹெவியா கேட்போம். எலியாவின் ஆவி எனக்கு எத்தனை மடங்கு வேணும்? 2 மடங்கு வேணும். அவருக்கு தெரியும் நம்ம வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாததுனால. போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. கடந்த நாள்ல சர்ச்சில் பேசும்போது அந்த வேர்டு ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. ஏசபேலின் முடிவை எலியா சொன்னார், எலியாவின் முடிவை ஏசபேல் சொன்னான். இதுல யார் வார்த்தை நிறைவேறுச்சு? எலியாவின் வார்த்தை. அப்ப யார் வார்த்தை உண்மை? எலியா. அதாவது எலியாவின் வார்த்தை நிறைவேற போகிறது. நிறைவேறுகிற வார்த்தையை கேட்டு ஏசபேல் பயப்படல, ஆனா நிறைவேறாத வார்த்தையை கேட்டு எலியா பயப்படுறான். ஆமென். நம்ம எதுக்கு பயப்படுறோம்? நடக்க போறது எப்படியும் நம்ம தோக்கதான் போறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை விட வசனத்தை அதிகமாய் விசுவாசித்து நடுங்கிறது யார் தெரியுமா? சாத்தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? பாதாள வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது. தெரிஞ்சும் வாரான் பாத்தீங்களா? ஆமென். தெரிஞ்சு அவன் வாரான், ஆனா தெரிஞ்சும் நம்ம பயந்துட்டு இருக்கிறோம். ஆமென். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் ஆண்டவரே என்னுடைய நினைவுகளை தூய்மையாக்கும். ஆண்டவரே, வேவு பார்க்கும்படி மோசே ஜனங்களை சிலரை தெரிந்தெடுத்து அனுப்பும் போது எல்லாரும் சுற்றிலும் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கும் போது காலை வரார். காலை சொல்றாரு, அது ஈஸியா, ஆமென், அதை எளிதில் சுதந்திரிக்கலாம். காலேபின் கண்கள் வேறையா? என்ன இங்க பிரச்சனை? ஆண்டவர் சொல்றார், அவன் வேற ஆவி உடையவன். எல்லாரும் எதை பெருசா பார்த்தாங்க அப்படின்னா பிரச்சனையை பெருசா பார்க்கும்போது காலை எதை பெருசா பார்த்தான் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெருசா பார்க்கிறான்.
என்னுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் என் ஜெபம் இருக்கும். என் ஜெபம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் எனக்குள்ள இருக்கிறவர் கிரியை செய்கிறது இருக்கும். ஆண்டவர், நான் எவ்வளவு ஜெபம் பண்ணியும் நீங்க ஒண்ணுமே செய்யாம இருக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்க என்ன மறந்தீங்களா ஆண்டவரே? கிதியோனை போல நாமும் கேட்போமே, நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? நான் இருந்தேன்பா. ஆமென். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஓப்பனி பினேகாஸ் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாங்கல்ல, கர்த்தர் எங்க இருந்தார்? ஆமே. அந்த உடன்படிக்கை பெட்டி யார் பிடிச்சாங்க தெரியுமா? பெலிஸ்தியர் பிடிச்சாங்க. அந்த பெலிஸ்தியர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் எங்க வைக்கிறாங்க? தாகோனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது தாகோனின் விக்கிரம் என்னாச்சு? கீழே விழுந்து உடைஞ்சிட்டு. அப்போ தேவ பிரசன்னம் எங்க இருக்கு? உடன்படிக்கை பெட்டியில இருக்கு. ஆனா ஓப்பனி பினேகாஸ் பக்கத்துல இருக்கிறது வரைக்கும் சிலர் வீட்டுக்குள்ள இருந்தே ஆள் இல்லைன்னு சொல்லி விடுவாங்க தெரியுமா? ஆமென். ஹalleluya. யாரோ வராங்க, பாஸ்டர் பிஸின்னு சொல்லு. அவர் உள்ளதான் இருக்கிறார், உள்ளதான் இருக்கிறார் அமைதியா. அதே பெட்டியை தூக்கிட்டு போய் தாகோனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இது சொல்லும் போது இன்னொரு வார்த்தை கூட நினைவுக்கு வருகிறது. சில பிரச்சனைய கர்த்தர் எல்லையிலேயே முடிக்க மாட்டார், உள்ள போய் அடிப்பார். ஆண்டவர் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நினைவுகள். எனவேதான் அப்போஸ்தலர்களை, பேதுரு, யோவானை பயமுறுத்தி விடுறாங்க. இனி அவர் நாமத்தை எவ்வளவும் சொல்லக்கூடாது. பயமுறுத்தி விட்ட போது இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஜெபம் பண்றாங்க தெரியுமா? ஆண்டவரே, நாங்க உம்முடைய நாமத்தை தைரியமா சொல்ல விரும்புகிறோம். அவங்களுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவர், நாங்க இந்த பயமுறுத்தலுக்கு நாங்க சோர்ந்து போயிடக்கூடாது. இந்த பயமுறுத்துதலுக்கு நாங்க எங்க ஊழியத்தை முடக்கிடக்கூடாது. நாங்க தைரியமா சொல்ல விரும்புகிறோம். ஏசபேல் பயமுறுத்தின போது எலியா சொல்றாரு, போதும் ஆண்டவரே, எடுத்துக்கொள்ளும் என்று. பேதுரு, யோவானை ஆலோசனை சங்கத்தார் பயமுறுத்தின போது அவங்க போய் சொல்றாங்க, எங்களுக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. நம்முடைய எண்ணங்கள் என்ன? நாம் எதை கேட்கிறோம்? 2 ஜெபங்கள். ஒருவன் பயமுறுத்தலை கேட்டு போய் சொல்றான், போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல என்று. இன்னொருவன் பயமுறுத்தலை கேட்டு சொல்றான், எனக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் பேச விரும்புறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளையை நாமம் உம்முடைய குமாரனுடைய நாமத்திலே அற்புதங்களை, அடையாளங்களை இன்னும் செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய நாமத்தை தைரியமாய் பேசும்படி விரும்புகிறோம். அப்போஸ்தலர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். 31 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். இதே பிரச்சனை நாம சந்திக்கும் போது எலியாவை போல ஜெபிக்கிறோமா? அப்போஸ்தலர்களை போல ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபங்கள் என்ன? பவுல் சொல்லுகிறார், உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எல்லாரும் தயவாய் உங்க வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுவோமா? நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே, நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. ஹalleluya. இது நாம் பெற்ற பாக்கியம். ஆமென். நமக்குள்ளிருந்து அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற வார்த்தை இதுதான். நான் உனக்குள்ள சும்மா இருக்க வரவில்லை, நான் உனக்குள் இருந்து கிரியை செய்ய விரும்புகிறேன். உனக்குள்ளிருந்து. யாருக்குள்ளிருந்து கர்த்தர் கிரியை செய்கிறாரோ அவர்கள் கிருபையை விருதாவாக்க மாட்டாங்க. அவர்கள் ஓட்டம் தான் ஜெயத்தோடு முடியும். ஆமென். நமக்குள்ளிருந்து
அவர் கிரியை செய்யும் போது உண்டாகிற ஒரு 5 காரியங்களை ஆமென் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். நமக்குள்ளிருந்து அவர் கிரியை செய்யும் போது என்ன உண்டாகும்? 1, ஓட்டம் முடியாமல் தீபம் அணைய விட மாட்டார். ஓட்டம் முடியாமல், ஆமென், ஓட்டம் முடியாமல் தீபம் அணைய விட மாட்டார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார்: இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இது மண்பாண்டம் தான். ஹல்லேலூயா. நமக்கு ஊழியக்காரர்களுக்கு நேரிடுகிற சோதனையும் பலவீனமும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வந்தா அவன் இன்னைக்கு இல்லை. இதுதான் சத்தியம், இதான் உண்மை. ஓட்ட முடியாமல் தீபம் அணைய விட மாட்டார். அந்தியோகியாவிலே பவுலுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பி அவனை கல்லெறிந்து, பொதுவா எல்லாரும் எழும்பி கல்லெறிகிறாங்கன்னா ரத்தம் வர்றதுக்கு இல்ல, உயிர் போறதுக்கு, அதுதான் கல்லெறிவாங்க. அவன் செத்துட்டான் நினைச்சு அவனை இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டு போனாங்க. சீஷர்கள் எல்லாம் சுத்தி நிக்கிறாங்க. சுத்தி நின்று ஜெபம் பண்ணாங்கன்னு கூட இல்ல, எல்லாரும் என்ன பண்ணாங்க? சுத்தி நின்னாங்க. மேக்சிமம் என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? எங்க அடக்கம் பண்ணலாம், ஆமே, யார கூப்பிடலாம், இப்படி பேசிட்டு இருக்கும்போது பவுல் எழும்புறாரு. பவுல் எப்படிங்க? ஆமே, பவுல் சொல்ற, நான் அடைந்தாயிற்றுன்னு சொல்லல, நான் அடையும்படி. இன்னும் ஓட்ட முடியல, இன்னும் ஓட்ட முடியல. நம்முடைய வாழ்க்கையில பல மரண கண்ணிகளை கடந்து நாம நிக்கிறோம்னா, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த பகல் வேளையில சொல்லும்படி விரும்புகிற செய்தி இதுதான். உங்களுக்குள்ள இருக்கிறவர் தீபத்தை அணைய விடாமல் காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, கரங்களை உயர்த்தி, தூக்கி எறியப்பட்ட என்னை ஓ வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உங்க அழகான கண்கள் ஆமென் முடிந்ததென்று நினைத்த நான், ஹல்லேலூயா, ஓட்ட முடியாமல் தீபத்தை அணைய விட மாட்டார். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொருவராய் இரத்த சாட்சிகளாய் மரித்துக் கொண்டிருக்கும் போது யோவானையும் கொலை செய்யும்படிக்கு பல காரியங்களை செய்யறாங்க. ஆனா அவர் சாகல. கடைசியாய் டொமிஷியன் என்ன பண்றான் அப்படின்னா, அது ஒரு பெரிய மரண தண்டனை, கொடிய மரண தண்டனை. மற்ற மரண தண்டனைகளாவது ஒரு வெட்டோட கதை முடிஞ்சது. இது கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது. பத்மு தீவுல தூக்கி போடுறாங்க. பத்மு தீவுல ஒருவரும் கிடையாது. கூடி போனா என்ன அங்க இருந்திருக்கும்னா, இதுக்கு முன்பதாக இதே போல நாடு கடத்தப்பட்டு அல்லது தண்டனைக்குட்பட்டு மரித்தவர்களுடைய எலும்பு கூட வேணா இருந்திருக்கும். இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. யோவான் நினைக்கிறான், சரித்திரம் சொல்லுது அவருக்கு விஷத்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, எண்ணெயில கூட போட்டாங்களாம், ஆனா அவர் சாகல. ஆண்டவரே, ஒருவேளை பத்மு தீவை பார்த்து நினைச்சிருக்கலாம், இதுக்கு அந்த விஷமே பரவாயில்ல. சில நேரத்தில் அப்படிதான் நம்ம நினைப்போம். இல்ல, அந்த இடத்துலதான் ஆண்டவர் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி
யோவான் என் கையை பாரு, என்னாண்டு ஒரு கையில இருக்கு. மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல். என்னதுன்னு அர்த்தம்? நீ எங்க சாகணும், எப்ப சாகணும் தீர்மானிக்கிறது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயமாய் விளங்கினவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உன் ஓட்டம் எதுவரை தொடரணும், எங்க முடியணும்? ஆமென். யேசபேல் சொல்றா, ஒரு நாள், நாளைக்கு, இந்நேரத்துல. அதனாலதான் எலியா ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, நம் அநேகர் மனசுல நாமளே ஓட்டத்தை செட் பண்ணிடுறோம் டாக்டர் சொல்றத வச்சு. ஆமென். யேசபேல் சொல்றத வச்சு எலியா ஒரு நாள் பிரயாணம் பண்ணான். கர்த்தர் சொன்னதை கேட்டு நீண்ட நாள் பிரயாணம் பண்ணான். ரதம் வந்துச்சு. கர்த்தர் நம்முடைய முடிவை சூறை செடிக்க கீழே பார்க்க விரும்பல. ஆமென் சொல்றவங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் முடிவு சூறை செடிக்க கீழே அல்ல. ஹல்லேலூயா. சூறை செடிக்க கீழே எலியாவே உன் ஓட்டம் முடிஞ்சுன்னா நீ விட்டு போற சால்வை எடுக்க ஒரு எலிசா இருக்க மாட்டான். ஆமென். இங்க இருந்து ஓட்டம் முடிஞ்சு போகும்போது என் சால்வையை நான் கீழே போட்டுட்டு போனாலும் எடுக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு எலிசாவை ஏற்படுத்தி வைத்திருப்பார். நான் எலிசா தோல்ல போடணும்னு கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் எலிசாவை பார்த்ததும் தோல்ல போடுவார். ஆமென். உருவாக்கப்பட்டவன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அவன் இருக்கிற இடத்துல போய் அவன் தோல்ல எலியாவை வச்சு சால்வை போட வைக்கிறார். அவன் உருவாக்கப்பட்ட பிறகு இவனோடு கூட அவனை பயணிக்க வைத்து இப்போ எலியா சால்வையை கீழே போட்டு போனாலும் எலிசா எடுப்பான். உருவாக்கப்பட்டவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் எலியாவை தேட மாட்டான், எலியாவின் தேவனை தேடுவான். ஓட்ட முடியாமல் எங்க யோபுவுக்கு சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தர் அனுமதிக்காம ஒரு முடிய கூட சத்துருவுக்கு தொட முடியாது. நம்புறவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணீரே. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுவோம். நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. ஒரு விஷயம் கூட நீரறியா ஓரேலே மாம்ரே தனமஷரே, என் தலை முடியும். ஆமென் ஆமென். ஆண்டவர் என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்கிறார். உண்மையில ஆண்டவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் யோபுவுக்கு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சும்மா இருங்க ஆண்டவரே, நீங்க கேட்க கேட்க. ஆமென். மத்தேயுல கூட அப்படிதானாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி முடிக்கல. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்ப பாருங்க, சபையர் வந்து அடிக்கிறாங்க, கழுதையை தூக்கிட்டு போறாங்க. கழுதையர் வந்து ஒட்டகத்தை அடிச்சுட்டு போறாங்க. அங்க ஒட்டகத்தை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி போடுறாங்க, கழுதையை மேய்ச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் வெட்டி போடுறாங்க. அக்கினி வருது, பெருங்காற்று வருது. ஆனா ஒவ்வொரு அழிவிலும் ஒவ்வொருத்தையும் தப்புறான், ஒவ்வொருவரும் தப்பு வைக்கப்படுறான். எதுக்கு தெரியுமா? செய்தி சொல்ல. எந்த செய்தி சொல்ல? துர்ச்செய்தி சொல்ல. துர்ச்செய்தி சொல்லுகிறவனே தப்புவிக்கப்படுவான் என்றார். நற்செய்தியை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு உள்ளமே, கர்த்தர் உன் தீபத்தை அணையாமல் காக்க மாட்டாரோ? நல்ல கைகளை சட்டி ஆமென். அவன் சொல்ல, நான் மட்டும் தப்பி இந்த செய்தியை சொல்ல வந்தேன். அவன் சொன்ன செய்தி ஆமென் நற்செய்தி அல்ல, துர்ச்செய்தி. நம்மை தேவன் தெரிந்தெடுத்தது. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடந்த நாள்ல ஆண்டவர் பிரைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டை வாயில கொடுத்தாங்க. அதுல அந்த பாட்டை எனக்கு ஃபார்ம் ஆகல. ஆனா அதுல ஒரு லைனு, ஆண்டவர் தூதர் சொன்ன நற்செய்தியே என் வாயால் சொல்லிட எனக்கு கிருபை தந்தீங்களே அப்பா. இப்ப தூதர்கள் எல்லாம் அனுப்பல, தூதர் தானங்க நற்செய்தி சொன்னாங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும்
இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளை தெரிந்தெடுத்தது தூதர்கள். வெயிட் கிளம்புங்க. அதனாலதான் ஒரு அழகான பாட்டு இல்ல, மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரமையா, மா பாவியாம் க்ளோரே மண்ணான நான். கைகளை உயர்த்தி நன்றியோடு தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் க்ளோரி என்னை மாற்றின க்ளோரி. சாத்தானுக்கு பெர்மிஷன் கொடுக்கும்போது சொல்ற, அவன் ஜீவனை மட்டும் கை வச்சிடாத அப்படின்னு. அதனாலதான் சாத்தான் மனைவியும் தொடல. ஆண்டவர் பாத்தீங்களா, ரெண்டாலாம் பார்க்க மாட்டார், ஒன்னதான் பார்ப்பார். ஆமென். ஜீவனை தொட்டுறாத. யோபு சொல்றார், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுகிறார்னா எனக்கு ஒண்ணு தெரியும், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஓட்ட முடியாமல் மோசே ஒரு மிராக்கிள் பார்க்கிறார். இஸ்ரவேலர்கள் கண்ட அற்புதம் வேறு, மோசே கண்ட அற்புதம் வேறு. மோசே கண்ட அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு முட்செடி எரிஞ்சிட்டு இருக்கு, அது வெந்து போகல. இதுதான் மிராக்கிள். மிராக்கிள் என்ன அப்படின்னா அக்கினி அல்ல, மிராக்கிள் என்ன அப்படின்னா முட்செடியும் அல்ல. மிராக்கிளா மோசே பார்த்தது என்னன்னா, இது எரிஞ்சிட்டு இருந்ததுக்கு அப்புறம் இன்னும் வெந்து போகலையே. இதை பார்க்க நெருங்கி வந்தவனை கர்த்தர் தூக்கிட்டார். ஹல்லேலூயா. பல பிரச்சனைகளுக்கு உங்களை உட்படுத்தி உங்களை உயிரோட காத்து, எப்படி உயிரோடு இருக்கிற பார்க்கிறதுக்குன்னு சிலர் வருவாங்க. நேச்சர கர்த்தர் எப்படி தூக்குனார் தெரியுமா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினிக்கு உட்படுத்தி. ஆமென். இத பார்க்கதா இந்த அற்புத காட்சி. அவன் மிராக்கிள்ங்கிறது சிவந்த சமுத்திரம் பிளக்கிறது அல்ல. அதுக்கு முன்னாக மோசே கண்ட மிராக்கிள் என்ன தெரியுமா? இந்த அக்கினி பற்றி எறிந்தோம். மோசே தானங்க எழுதுறாரு, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. எழுதுறவங்க எல்லாம் நிறைய வாழ்றாங்க, கேட்கிறவன் தான் 80ல போறான். ஆமே, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 பல. அந்த 80ல கர்த்தர் வரார், அடக்காராதனை நடத்துவா. மோசே வா அப்படிங்கிறார். ஆமே, இந்த முச்செடி ஏன் வெந்து போகல? இந்த முச்செடியை வச்சு கர்த்தருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆண்டவரே, அநேக இக்கட்டுகள், ஆபத்துகள், நெருக்கங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் இன்னும் எப்படிப்பா நிர்மூலமாகாம இருக்கிறேன்? ஏன் ஆண்டவரே? இந்த கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்களை வச்சு அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அவ்வளவுதான். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலா தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆண்டவர் அறிவார், ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக, நமக்குள்ளிருந்து கிரியை செய்கிறவர். செய்கிற அடுத்த ஒரு காரியம் உண்டு, என்ன தெரியுமா? தொடர்பு துண்டிக்கப்பட விட மாட்டார். பரலோக தொடர்பை துண்டிக்கப்பட விட மாட்டார். நம்ம ஊர்ல மழை
மழைன்னு சொன்னாலே லைன் கட் ஆயிரும். 275 பேரோடு கூட பவுலும் பயணிப்பார். ஒரு பெரிய யூரோக்ளி தான் அடிக்கும். ஒரு நாள் அல்ல, வேதம் சொல்லுகிறது அநேக நாளா என்று. அப்போஸ்தலர் 27:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால், அடிச்சுட்டே இருக்கு, எந்த சிக்னலுமே இல்லை. ஆனா பவுல் எழும்பி நின்று சொல்றாரு 27:23. ஏனென்றால், அந்த வசனத்தை வாசிங்க மைக்ல. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. பவுலே, போதும். ஆமென். சொல்ல விரும்புகிற செய்திதான், எந்த புயலானாலும் சரி இந்த கனெக்ஷன் கட் ஆகாது. ஆழமான கிடங்கிலிருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்கும். பத்மு தீவிலிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தருக்கு கேட்கும். தேவன் நேசித்து தெரிந்தெடுத்த யாக்கோபுக்கு தம்மை முதல்ல வெளிப்படுத்தினதே அப்படிதானங்க. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு வருகிறான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வருகிறான். சூரியன் அஸ்தமிக்கிறது. ஒரு கல்லை எடுத்து தன் தலைக்கு கீழே வச்சு படுக்கிறான். அவன் கண்ட காட்சி என்ன தெரியுமா? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு முனை அவன் இருந்த இடத்துல கீழே, இன்னொரு முனை அவர் இருந்த இடத்துல மேல. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய். இந்த இடத்திலிருந்து அப்பான்னு கூப்பிட்டா யாக்கோபுக்கு ஈசாக்குக்கு கேட்காது. அம்மான்னு கூப்பிட்டா ரெபேக்காளுக்கு கேட்காது. அண்ணேன்னு கூப்பிட்டா ஏசாவுக்கு கேட்காது. ஆனால் பரலோக தேவனை கூப்பிட்டா அது அவருக்கு கேட்கும். கர்த்தர் ஃபர்ஸ்ட் காண்பித்ததே அதுதான். நான் கூட இருக்கிறேன். நமக்குள்ள இருக்கிறவர் அந்த தொடர்பை துண்டிக்கப்பட விடவே மாட்டார். ஒரு தேவ பிள்ளை எதுல தான் துடிக்கணும் தெரியுமா? 33.5 வருஷம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்கள்ல அவர் துடிச்சது எப்போ தெரியுமா? பிதாவோட கான்டாக்ட் கொஞ்ச நேரம் கட் ஆனதும் துடிச்சிட்டார். என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் நமக்காக இந்த பூமியில இறங்கி வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல சுமத்தப்பட்டதும் பிதா முகத்தை திருப்பிட்டார். ஏன் முகத்தை திருப்பிட்டார்? அது அவருடைய நீதி. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதுவரை குமாரன் பிதாவை பார்த்துட்டே இருக்கிறார், பிதா குமாரனை பார்த்துட்டே இருக்கிறார். இந்த கான்டாக்ட்ல அவர் எல்லாத்தையும் சகிச்சுட்டே இருக்கிறார், எல்லாத்தையும் சகிக்கிறார். அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டு சகிக்கிறார். அந்த இடத்துல ஏன் 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 கேட்கவே இல்லை. எல்லாம் அந்த டைம் வந்து பாருங்க, நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டதும் இந்த இடத்துல அவருடைய நீதி விளங்கணும். இல்லைன்னா சாத்தான் போய் கொஸ்டின் பண்ணுவான். அவருடைய முகத்தை திருப்பினார். அவர் முகத்தை எங்க திருப்பினார் நினைக்கிறீங்க? என்கிட்டே உங்ககிட்டே தான். ஹல்லேலூயா. நாம் அவருக்குள் நீதிமான்களாகும்படிக்கு பாவம் அறியாதவர் நமக்காக பாவம். இந்த இடத்துல தான் இயேசு துடிக்கிறார். ஆமென். தண்ணியில நீந்திட்டு இருக்கிற மீனை தூக்கி கரையில போட்டதும் அந்த மீன் துடிக்கும் பாருங்க. உறவு கட்டானா ஒரு தேவ பிள்ளை இப்படி மட்டும் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு அர்த்தம். சிம்சோன் இருக்கான்ல, சிம்சோன் 13வது அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். 14, 15, 16 அதிகாரங்கள்ல பார்க்க முடியும். சிம்சோன் வழி தப்பி போய் தெலீலாள்கிட்ட போய் மாட்டுவான். ஏற்கனவே அங்க டீலிங் ஓடிட்டு இருக்கும். பெலிஸ்தியர் சொல்லுவாங்க, அவன் வந்ததும் அவன் ஸ்ட்ரென்த் எதுலன்னு பாரு, அவனை பிடிச்சு கொடு. அவளும் ஓகேம்பா. அதே போல ஆசை வார்த்தைகளை கூறி அவன்கிட்ட கேட்பான். அவனும் மாத்தி மாத்தி பேசுவான். புது ஃப்ரெஷ் கயிறுல என்ன நீ கட்டி வச்சுட்டேன்னா அதுலதான் என் ஸ்ட்ரென்த்தே இருக்கு. கட்டி வச்சிருவான். சத்தம் போடுறா. பெலிஸ்தியர் வந்து விட்டார் உண்மையிலன்னு சொன்னதும் சிம்சோன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த கயிறை ஒரு நெருப்பு ஒரு நூல்ல பட்டதும் எப்படி அறுப்புண்டு போனதோ
அந்த பவர் அங்க வெளிப்படுது. இது அவனுடையதல்ல, அவனுக்குள்ள கர்த்தர் கொடுத்த கிஃப்ட். அது திருப்பியும் போறான் அங்க. அதே போல அப்ப கேட்கலாம், அவன் தப்பு பண்ணாலும் கிஃப்ட் இருக்குல்ல, கிஃப்ட் இருந்து. ஆனா ஒண்ணு அங்க மிஸ் ஆகும். நேரம் இல்லாததுனால எடுத்து வாசல. என்ன மிஸ் ஆகும் தெரியுமா? அதுக்கு முந்தின 2 அதிகாரத்துல இருக்கிறத ஒண்ணு 16வது அதிகாரத்துல மிஸ் ஆகும். என்ன தெரியுமா? அதுக்கு முந்தின அதிகாரத்துல வரும், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். இங்க மிஸ் ஆயிரும். கல்யாண வீட்டுக்கு நாம போய் கிஃப்ட் கொடுக்கறதும் இருக்கு, ஆள் அனுப்பி கொடுக்கறதும் இருக்கு. நான் வர முடியல, இந்த கவர் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. முந்தின அதிகாரத்துல அந்த உறவு இருந்துச்சு. கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினார். அந்த 16வது அதிகாரத்துல அவர் இறங்குறது மிஸ் ஆயிட்டு. நான் ஃபேன் இருக்குல்ல, இப்போ ஏசி இருக்கனால ஃபேன், இந்த ஃபேன் இருக்குல்ல, ஃபேன் நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, உடனே நிற்கும், ஓடிட்டு தான் நிற்கும். அந்த ஓடுற கேப்ல அந்த 3 தடவை எஸ்கேப் ஆனார். ஆனா அது நின்னுட்டு. ஆமென். உறவு ரொம்ப முக்கியம். உனக்கு என்ன வேணும் கேட்டா, சீஷர்கள் எப்ப கலங்குனாங்க தெரியுமா? உங்களை ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லும் போது கலங்கல, நான் போறேன்னு சொன்னாரு பாருங்க, அங்கதான் கலங்குனாங்க. உங்களை ஒப்பு கொடுப்பார்கள், உங்களை துன்பப்படுத்துவாங்க, இப்படியெல்லாம் சொல்லும்போது அவங்க அப்படியே ஆண்டவரே கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்ல, நான் போறேன் அப்படின்னு பாருங்க, அவங்களாடி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டு. அதனாலதான் ப்ராமிஸ் பண்றார், உங்களை நான் அப்படியே விட்டு போக மாட்டேன், சத்தியாவியாகிய வேறொரு தேற்றரவாளன் வருவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு கிஃப்ட் போதும். ஆண்டவர் சொல்றார், மோசே இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மோசே, நான் இவங்க கூட டிராவல் பண்ண இவங்களை நான் அடிச்சிருவேன் மோசே, அதனால நான் வர மாட்டேன் மோசே, ஒரு தூதனை நான் அனுப்புறேன் மோசே, ஏன்னா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ல. நீயும் அழுது கெஞ்சினல, ஆண்டவரே நீங்க இவங்களை அடிச்சிட்டீங்கன்னா எல்லாரும் உங்க நாமத்தை தான் தூஷிப்பாங்க ஆண்டவரே, அதனால நான் தூதனை அனுப்புறேன், தூதனுக்கு வேலையை சொன்னதை செய்யணும். ஆனா நான் வந்தேன், நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எனக்கு என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க மோசே, தூதன் அனுப்புறேன் மோசே. நானா இருந்திருந்தா சொல்லியிருப்பேன், அனுப்புறதுதான் அனுப்புறீங்க, அந்த மீகாவேல அனுப்புனா கையில கத்தியோடையாவது இருப்பார். மோசே பார்த்தார், என்ன ஆண்டவரே நீங்க வர மாட்டீங்களா? கூடாரத்தை அப்படி பேர்க்கிறார். பாளையத்துக்குள்ள லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். மோசே கூடாரத்தை பேர்க்கிறார். என்ன மோசே புத்தி இல்லாம பண்றீங்க, அங்கதான் கிரௌடு ஜாஸ்தி மோசே, அங்க கூடாரத்தை போடுங்க. என் ஆண்டவர் இறங்காத கூடாரத்தில் இந்த மோசே இருக்க மாட்டான். கர்த்தர் கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போட்டார். வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்கள் அங்க வருவார்கள். பேசுறான், சிநேகிதரோடு பேசுவது போல. எந்த அளவுக்கு ஆண்டவரை சால்வ் பண்ணி இருப்பார் நினைக்கிறீங்க? இப்ப ஆண்டவர் சொல்றார், என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது, என் சமூகம் உனக்கு முன்பாக போ. அதுலயே சால்வ் ஆகல மோசே, என் கூட வரணும் கேட்கிறார். உறவு ரொம்ப முக்கியம். உறவு நமக்கு அருளப்பட்ட ஆவியானவர் நம்ம எங்க நடத்துவார்னா, சகல சத்தியத்துக்கு உள்ள நானே சத்தியம் சொன்னார். இயேசுவையும் நம்மையும் சேர ஒட்ட வைக்கிறவர் தான் யார் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட். ஆமே, நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார். இருக என்னில் நிலைத்திருங்கள், நிலைத்திருங்க. செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது நைட்டே ஓடிட்டான், எல்லாரும் ஓடிட்டாங்க, எல்லாரும் ஓடிட்டாங்க. கடைசி அவங்க கேட்ட செய்தியே என்னில் நிலைத்திருங்கள். ஆனா என்ன ஒட்ட வைக்கிறவர் இல்ல. ஆசை இருக்கு, உம்மோடு கூட காவலிலும் வரதுக்கு நான் ரெடி. ஆசை இருக்கு, கம் இல்ல, ஒட்ட வைக்கிறவர் இல்ல. அதனாலதான் சொன்னார், உன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ எருசலேமில் மட்டும் இல்ல, யூதயாவில், சமாரியாவில்
எல்லா இடத்துல எனக்கு சாட்சியா இருப்ப. இதான் உன்னை குறித்த ப்ராபசி. உடனே போய் பாஸ்போர்ட் எடுன்னு சொல்லல. உடனே மினிஸ்ட்ரி நேம் மாத்து, லோக்கல்லாம் மாத்தி இன்டர்நேஷனல். உட்கார். ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஆமென். எசேக்கியேல் சொல்றாரு 43வது அதிகாரம் 6வது வசனத்துல, அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன், அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார். இதுதாங்க நமக்கு வேணும். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்ம இதை செய்ய வைக்கிறவர் தான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒரு எக்கால சத்தத்தை பத்மு தீவிலே யோவான் கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த சத்தத்தை பார்க்க திரும்பினேன் அப்படின்னு இருக்கு. சத்தத்தை கேட்கிறோம், சத்தத்தை பார்க்கிறோமா? மோரியா மலையில சத்தத்தை கேட்கிறான் ஆபிரகாம், கண்களை ஏறெடுத்து சத்தத்தை பார்க்கிறான். ஆட்டுக்கடா கேட்டு ஆமீன் போட்டுட்டு போறதல்ல, அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவரை கேட்கணும், இல்ல எனக்கு இப்ப அவரை பார்க்கணும். உம்முகம் பார்க்கணுமே. கேட்டு கேட்டு பழகணுவனுக்கு தான் பார்க்கணுங்கிற ஆசை வரும். ஒரே பர்வதத்துல ஆண்டவர் சொல்லல, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சதுன்னு. ஏன்னா வேற எல்லாம் கேட்பான்னு அவருக்கு தெரியும். ஆனா இப்ப சொல்றா, என்ன வேணும் மோசே? உங்க மகிமையை பார்க்கணும். பார்த்துட்டு உயிரோடு இருக்க முடியாது. பார்க்காம உயிரோடு இருக்கிறத விட நான் பார்த்துட்டு செத்து போயிடுறேன் ஆண்டவரேங்கிறான். சொல்லாம வா, என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்க நெல்லு. அதிகாலையில் எழுமணும். பார்க்கணும்னு விரும்புறவன் எல்லாத்தையும் எஸ் சொல்லுவான். அதிகாலையில் எழுமணும். முடியாது ஆண்டவரே, நைட் வேணா வரேன். நீ எப்படி வரணும் தெரியுமா? 2 உடைச்சு போட்டல பனிஷ் பண்ணுவார், அப்படியே விட்டுற மாட்டார். நம்ம கோபத்தை காட்டுறதே பைபிள்ல தானே. எத்தனை பேர் பைபிளை சிப் பார்த்துருக்கு தெரியுமா? அதனால நான் சிப்புள்ள பைபிளே வாங்குறது இல்லை. ஏன்னா மீட்டிங் முடிஞ்சது அவசரத்தில் ஒரு ஈழு கையோட வரும். எதுக்கு இந்த பிரச்சனை? ஆண்டவர் நீ உடைச்சு போட்டல, 24வது அதிகாரத்தில் கூப்பிட்டு அவரே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நீயே எடுத்துட்டு வா, ரெடி. உன் கூட ஒருவன் வரக்கூடாது. எஸ், ஆடு மாடு மலையில மேயக்கூடாது. இதுக்கு நான் என்ன ஆண்டவரை பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் எஸ் சொல்றான். ஏன்னா ஒன்றை நான் கேட்டேன், அதை ஏன் ஆடுவேன்? மேல வராரு கர்த்தர், அவன் அண்டையில் வந்து நிற்கிறார். அற்புதத்தை பார்க்க விரும்புகிற போது அவனுக்கு அவருடைய நாமம் எப்படி மட்டும் வெளிப்பட்டது தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மட்டும் வெளிப்பட்டது. ஆனால் அவரை பார்க்கணும்னு விரும்பின போது அவர் எப்படி இருக்கிறார் என்று வெளிப்பட்டது. அவர் இரக்கமுள்ளவராய், கிருபை உள்ளவராய், சத்தியம் உள்ளவராய், அக்கிரமத்தை விசாரிக்கிறவராய், 1000 தலைமுறைகளுக்கு இறங்குகிறவராய். இந்த உறவு ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவர் இந்த உறவுல நம்மளை இன்னும் 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 உருவாக்கி ஆமே, இந்த உறவுல உருவாக்கி பாருங்க. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து அப்படியே போயிட்டான். அப்படியே போயிடணும். அதான் உறவு. நேரம் அதிகம் போறது. 3வது, நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் செய்கிற 3வது காரியம் என்ன தெரியுமா? அவர் சித்தத்துக்கு மாறானதை தடுப்பார். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6-7 முதல் 6-7 வசனங்களை படித்தால் தெரியும். பவுல் சீலா பித்தினியாவுக்கு போக முயற்சிக்கும் போது ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார்.
நான் அவரால் தடுக்கப்படுறேனா? இது ரொம்ப முக்கியம். நான் நினைக்கிற இடத்துக்கெல்லாம் போறேனா? அவரால் தடுக்கப்படுறேனா? நம்ம தடை வந்தாலே அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி சொல்லி ஆண்டவரை விரட்டிடுறோம். ஆமே, அவரால் நான் தடுக்கப்படுறேனா? எல்லாமே நமக்கு அந்த 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 என்ன சொல்ல பகுத்து எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற புரிந்து கொள்ளுகிற இது நம்ம எல்லாருக்கும். பவுலுக்கே புரியலைன்னா அவர் பித்தினியாவுக்குள்ள அவர் ஜெபம் பண்ணாம டிசிஷன் எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் ஜெபத்துல வச்சதுனாலதான் ஆவியானவர் தடுக்கிறார். நம்ம எல்லாத்தையும் ஜெபத்துல வைக்க மாட்டோம். வச்ச பிரச்சனைன்னு தெரியும். எலியேசர் மேட்டர் ஆபிரகாம் ஜெபத்துல வச்சார். ஆகார் மேட்டர் வச்சாரா? ஏன்னா வச்சா ஆண்டவர் நோ சொல்லுவாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியும். அதனால பைபிள் இருக்கு, நீங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்க. தெரியும் ஆண்டவரே. எலியேசரை ஃபர்ஸ்ட் மெதுவா போட்டு பார்த்தாரு, கூடாரத்தை விட்டே வெளியே கொண்டு வந்துட்டார். இப்ப சாரால் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆபிரகாம், சரி இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நீங்க எதுக்கு ஆண்டவர்கிட்ட போய், எனக்கு தெரியும் அங்க என்ன. ஆமே, அதனாலதான் நான் ஜெபித்துட்டு நம்ம பைபிள் திறக்கும் போது சில வேத பகுதி வரும்போது படிக்காமலே மூடிடுவோம். ஏன்னா அதுல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். அடுத்து ஏசாயால சில வசனங்கள், சங்கீதத்தில் இப்படி சில வசனங்கள் வர்றது வரை திறந்துட்டே இருப்போம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும். அதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போறது ஆண்டவர் சித்தம் இல்லைன்னா தடுத்துருவார், எத்தனை பேர் அனுகூலமா இருந்தாலும். ஒரு இடத்துக்கு போறது ஆண்டவர் சித்தம்னா கொண்டு போயிடுவார். ஆமென். ஆகார் அலைந்து திரிந்து ஒரு இடத்துல உட்கார்றா. அங்க இருந்துதான் அவ துறவை பார்க்கிறா. யாக்கோப ஒரு இடத்துல கல்ல எடுத்து வச்சு படுக்கிறா. வாஸ்து பார்த்தா படுத்தாரு. நம்ம லைஃப் அழைக்கப்பட்டவங்க லைஃப்ல எதுவுமே தற்செயலாய் நடப்பது கிடையாது. கர்த்தர் ஏற்கனவே தீர்மானித்து தான் நடத்தி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா. நாலாவதாக, நம் ஞானத்துக்கு அப்பாற்பட்ட மறைப்பொருளை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இது மாம்சமும் இரத்தமும் கொடுக்காது. இது கமாலியல் பாதம் கொடுக்காது. இது எந்த பைபிள் காலேஜுக்கும் கொடுக்க முடியாது. மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் வெளிப்படுத்த முடியாத வெளிப்பாட்டை கர்த்தர் நமக்கு பரத்திலிருந்து தருவார். ஆவியானவர், இயேசு கிறிஸ்து ஆவியானவர் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார் தெரியுமா? அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அவர் சொல்லும் போதே சொல்லுவார், இன்னும் எனக்கு நிறைய சொல்லணும்னு உண்டு, ஆனா அதெல்லாம் இப்போ நீங்க தாங்கிட மாட்டீங்க. எப்படிங்க? தேவராஜ்யத்தை பேசிட்டு இருக்கும் போதே யோவான் யாக்கோபும் அம்மாவை கூட்டு வந்துட்டாங்க ரெக்கமெண்டுக்கு. நீர்முடைய ராஜ்யத்தில் வரும்போது ரைட்ல லெஃப்ட்ல அவங்க இன்னும் என்ன பண்ணி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இப்போ ரோமர் பிடியில இருக்கு, இவர் வந்துட்டாரு, இவர் வாங்கிடுவார். யாராவது அடிச்சா எங்க ஆள் வாரா இருப்பாரு, என்ன சொல்றா இருப்பாரு, நம்ம ஆளு கூப்பிடுறாரு, இங்க வா. எங்க அடிச்சான்? இங்க அடிச்சான். ஆண்டவரே இந்த கண்ணத்தையும் காட்டிட்டு வாப்போ. இது என்ன ஆண்டவரே ராஜ்யம்? இதுதான் என்னுடைய ராஜ்யம். இது புரியல, இது அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதனால அவனுக்கு புரியாதுப்பா, புரியாது. சர்ச்சில் தான் மெம்பர்ஸ், பரலோக ராஜ்யத்துல மெம்பர்ஸ் கிடையாது, சிட்டிசன்ஸ் தான் உண்டு. நம்ம எல்லாம் பரலோக குடியுரிமை பெற்றவர்கள். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமேன். பவுல் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்கள்ல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆழங்களை அறிந்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணும்போது கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுக்க அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அந்த மறைபொருளை நமக்கு எடுத்து கொடுத்துட்டே இருப்பார். ஆமென்.
ஆண்டவரே எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் போதும். இல்ல, நீங்க பேசுங்க. அப்ப பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு வெளிப்பாடு உள்ளவனுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? தைரியம் வந்துடும். ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டுல தான் சபையை கட்டுவேன்னு சொன்னார்லாங்க. இந்த கல்லின் மேல், அந்த கல்லு யாரு? கிறிஸ்து. ஆனா பேதுருவை பார்த்து ஏன் சொல்றாருன்னா, கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த வெளிப்பாடு மேல நான் என் சபையை கட்டுவேன். இதுக்கு அகைன்ஸ்டா தான் யார் வருவா தெரியுமா? பாதாள வாசல்கள். ஆனா அதை மேற்கொள்ளாது. வெளிப்பாடு உள்ளவன் மேல கர்த்தருடைய பெரிய திட்டமும் இருக்கும். அதே நேரத்தில் சாத்தானுடைய சொல்லி முடிக்கல, சாத்தான் கையில் எடுத்தானா இல்லையா பேதுருவை? அதனால வெளிப்பாடு எனக்கு வந்துட்டுனதும் நான் கொஞ்சம் லூஸ்ல விட்டேன்னா உடனே கையில் எடுத்துருவான். யாரு? அதே அதிகாரத்துல தான் அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. இப்பதான் சொல்லி முடிச்சார். இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன், பாதாள வாசல்கள் இதை மேற்கொள்ளாது. சாவியும் கொடுத்துட்டார். சிலர் கையில சாவி கொடுக்கிறது வர பிரச்சனை இல்லை. இனி இயேசுவே பரலோகத்துக்கு போனாலும் யார் தான் திறக்கணும்? பேதுரு தான் திறக்கணும். சொல்லி முடிக்கல. ஆண்டவர் எனக்கு அடுத்த ஒரு வெளிப்பாடு வருது. என்ன? இவைகள் உமக்கு ஒரு காலம் நாம இருந்த அந்த சாவியதான். ஆமே. ஆண்டவர் சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்ட்டார். என்ன ஆண்டவருங்க, இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லை. நமக்கு ஒரு வெளிப்பாடு வருதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்த வெளிப்பாடும் எங்க இருந்தா வரணும்? ஆமேன், வராது நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உள்ளவன் தான் பாதாள வாசல்கள் அவனை தான் கை வைக்கும். ஆமேன். ஒரே அதிகாரத்திலே ஒருத்தனை பாராட்டவும் செய்கிறார். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்லிட்டு கீயும் கொடுக்கிறார். கொஞ்ச நேரம் ஆகல, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டார். சிலர் பார்க்குறாங்க, இதனாலதான் எங்களுக்கு ஒரு வெளிப்பாடுமே, நாங்க பேசாம இருந்துட்டு அந்த 12ல ஒன்னா இருந்துட்டு இல்ல 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 சபை கட்டணும். ஹல்லேலூயா. அவர் கட்டு தருவார். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்? க்ளோரி. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு கைகளை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. 5வது ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எதுவும் மேற்கொள்ள விட மாட்டார். எதுவும் நமக்குள்ளே இருக்கிறவர். பாருங்கள், இந்த பவுல அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து அவர்களை துரத்தி விட்டார்கள். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறிவிட்டு புறப்பட்டு போறாங்க. அதன் அர்த்தம் என்ன? அந்த தூசியோட அவங்க டிராவல் பண்ணல. நம்ம மேக்சிமம் அந்த தூசியை போற இடத்துல எல்லாம் உட்கார வச்சுட்டு தூசியோட டிராவல் பண்ணல. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் தூசியோட டிராவல் பண்ண வைக்க மாட்டார். பைபிளே இருக்கு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பி உன் வல்லமையை தரித்துக்கொள். இன்னைக்கு அநேகர் வல்லமையை தரிக்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, தூசியோட டிராவல் பண்றோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சாலே இப்ப கை கழுவிட்டு தான் போறோம். நல்ல சாப்பாடு, இதை போய் கை கழுவுவாங்களா? யாராவது கை கழுவ போமா? இல்ல. ஆமென். தூசியோட டிராவல். ஆவியானவர் விட மாட்டான். தூக்கி போடுறேன், தூக்கி போடு. இவங்க அப்படி தூசியை உதறினதுனால சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள்.
அகைன் அண்ட் அகைன். இந்த அநேகருக்கு தூசி. பேதுரு யோபு வேதனையில சாம்பல்ல உட்கார்ந்தான், அழுது முடியது வரை பேசி யோபின் வார்த்தை முடிந்ததுன்னு வரும். உடனே கர்த்தர் பேச வந்தார். இடையில ஒரு எலி குறுக்க ஓடிட்டு இருந்தது, ஒரு எலிகு. ஆண்டவர் சொன்னார், எலும்பு அறைய கட்டு, நான் பேச போறேன். அதன் அர்த்தம் நீ எவ்வளவு நேரம் தான் தூசியில இருப்ப? ஆமா, எலும்பு தூசியிலே இருக்கக்கூடாது, வல்லமை தரித்துக் கொள்ளும். எலும்பு எலும்பு எலியாவே போஜனம் பண்ணு, புறப்படு. எவ்வளவு நேரம் தான் தூசியில இருக்க போறோம்? தட்டிட்டு போறாங்க. புகழ்ச்சி. பவுல பிடிச்சு தெய்வமாக்க பார்த்தாங்க. அப்போஸ்தலர் 14 தெரியும், பவுலை மெர்க்குரி அப்படிங்கிறாங்க. நம்ம ஆட்கள் தூக்கியே தாக்குவாங்க. பவுல் அவன் வஸ்திரத்தை கிழிக்கிறான் பாருங்க. அந்த இடத்துல வஸ்திரத்தை கிழிச்சு எதை காண்பித்தான் தெரியுமா? தன் பலவீனத்தை காண்பிக்கிறான். புகழ்ச்சி அவரை மேற்கொள்ளல. சத்துருவின் எந்த ஆயுதங்களும் மேற்கொள்ளல. ஒரு விரியன் பாம்பு அவன் கையை கடிக்குது. ஹல்லேலூயா. அந்த பாம்பு இப்படியாகவும் தெரிஞ்சிருந்தா சத்தியமா கடிச்சிருக்காது. அது நினைச்சிருக்க நம்மளை விட பாஸ்டர் விஷம், அதை போய் கடிச்சு சில நேரத்தில் நம்மளை தான் கடிக்க விடுவார் ஆண்டவர். அந்த இடத்துல அந்த பாம்பு 275 வேற விட்டுட்டு, சில நேரத்தில் அப்படிதான் அந்த 275 வேற விட்டுட்டு அட்லீஸ்ட் எங்க விசுவாசியில யாரையாவது கடிச்சிருந்தா கூட, ஆண்டவரே என்னதான் கடிக்கணுமா? வேற யாரை கடிச்சிருந்தாலும் ஆள் அவுட் ஆயிருப்பாங்க. பவுல கடிச்சதுனால பாம்பு அவுட்டு. காரணம், நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அதிகமாய் நமக்குள்ளே. அதனாலதான் பவுல் சொல்றார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருத்தர் என் கூட இல்லை. எவ்வளவு நெருக்கங்கள், போராட்டங்கள், ஆனா கர்த்தரோ எனக்கு துணையா இருந்தார். அவரால் சொல்ல முடிந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். குதிரையின் பலத்தில் போன பவுல் பாதியில விழுந்தான். பரலோக பலத்தில் போனவன் ஓட்டத்தை முடித்தான். ஹல்லேலூயா. சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டும் போது, நாம் குதிரைகளை குறித்து ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டவில்லை, கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க பார்க்கலாம்? ஆமென். நமக்குள் இருந்து கிரியை செய்கிறவர் அவர் கிரியை செய்யட்டும். நம்முடைய ஊழியம் வெற்றியாகும், நம்முடைய ஓட்டம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, அந்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாஸ். ஒரு 2 நிமிஷம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. ஒரு அலமா கதரோ போல் நடத்தி, ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுங்க, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவரே.
பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.